அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நிற்போமா? இந்த குடும்ப தியானத்தில், இந்த விடுமுறை காலத்தில் குடும்பமாய் கூடி தியானிக்கும்படி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். காலையிலிருந்து ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் அவருடைய சத்தம் உங்கள் மத்தியில் வெளிப்பட இருக்கிறது. அதற்கு ஆவியானவர் நம்மை நிரப்பி நம்மை மூட வேண்டும். இந்த நாள் முழுவதும் ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும். ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள நம்மளை நாம விட்டு கொடுத்து ஜெபிப்போமா? ஆவியானவரே, எப்பொழுது வந்து எங்களை நீ நிரப்புவீராக. எங்களோட சேர்ந்து இந்த பாடல் வரிகளை படிங்க. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே, பலத்தினாயா பலனடைய நிரப்பிடுமே, பலத்தின் ஆவியா கனமடைய ஊற்றிடுமே, ஞானத்தின் ஆவியா கனமடைய ஊற்றிடுமே, ஞானத்தின் ஆவியா. ரெண்டு கரங்களை எல்லாரும் உயர்த்தி கொண்டு ஆண்டவரை துதிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாமங்களை திறந்து கண்ணுகளை மூடி ஆண்டவரை ஸ்துதிங்க மக்களே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிகளுக்கு பாத்திரரே, உம்முடைய வல்லமையுள்ள பிரசன்னத்தினால் நிரப்புவீராக. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, நிரப்புவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோயல் அடிமை நிரப்புவீராக. என்ன பேச வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பீராக. ஹல்லேலூயா. உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமாசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. மீண்டும் ஒரு முறை எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நீர் அசைவாடுவீராக, நீர் பேசுவீராக. உம்முடைய சத்தத்துக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். நிமிஷத்தில் நம்முடைய வல்லமை வார்த்தையாய் வெளிப்படுவதாக. நன்றி ஆண்டவரே, உங்க அடைக்கலத்துக்குள்ள எங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் என்று ஆடுகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். அமர்ந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு தியானிக்கும்படி தரப்பட்ட அந்த வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 3வது அதிகாரத்தில் 14வது வசனம். எபேசியர் 3வது அதிகாரத்தில் 14வது வசனம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரே வசனமாக இருக்கும். 14, 15 ஒரே வசனமாக இருக்கும். சரி, அந்த 14, 15 படிப்போம். இதன் காரணமாக விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாய் இருக்கிற தந்தையிடம் நான் மண்டியிட்டு வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. அதாவது ஆண்டவர் இயேசுவின் வழியாக விண்ணக தந்தையிட்ட பவுல் ஜெபிக்கிறதாக சொல்லுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 காரியங்களுக்கு அவர் ஜெபிக்கிறதாக சொல்லுகிறார் விண்ணக தந்தையிட்ட. என்ன காரியங்களுக்கெல்லாம் ஜெபிக்கிறார் பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் எபேசிய சபை மக்களுக்கு வல்லமையை கொடுக்கணும், அதுக்காக ஜெபிக்கிறேங்கிறார். என்ன கொடுக்கணும்? அந்த 16வது வசனத்தை படிங்க. அவருடைய அளவற்ற மாட்சிக்கு ஏற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருள்வாராக. அதுக்கப்புறம் இன்னும் 2 கருத்து சொல்லியிருக்கிறார். என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால், விசுவாசத்துக்காக ஜெபிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய அன்பின் நீளத்தை அகலத்தை அறியணும். இந்த 3 கருத்துக்களுக்காக அவர் ஜெபிச்சிருக்கிறார் பவுலையா. என்ன கருத்துக்கள்லாம் ஜெபிச்சிருக்கிறார் மக்களே? 1, பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றலை வல்லமையை எபேசிய மக்கள் என்ன செய்யணும்? தரிக்கணும். 2வது, அவங்க நம்பிக்கையில் அவங்க பலப்படணும், அதுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறார். 3வது, அவங்க கிறிஸ்துவனுடைய அன்பின் நீளத்தை அகலத்தை ஆழத்தை அறியணும்னு ஜெபிச்சிருக்கிறார். சரி, போகட்டும். இப்போ நம்மளுடைய சிந்தனை அதுக்கு நேரானது அல்ல. அந்த 14வது வசனத்தில் பாருங்களேன். விண்ணிலும் மண்ணிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. அப்போ விண்ணகத்தில் ஒரு ஃபேமிலி இருக்கு, மண்ணகத்தில் ஒரு ஃபேமிலி இருக்கு. இந்த 2 ஃபேமிலியும் அடுத்த வார்த்தை வருது பாருங்க. ஒவ்வொரு குடும்பமும் உண்மையில் குடும்பமாய் விளங்குவதற்கு. அங்கே ஒரு வேர்டு பொதுமொழிபெயர்ப்பில் மிஸ் ஆகுது. மற்ற டிரான்ஸ்லேஷனில் ஒரே குடும்பமாய் அப்படிங்கிற வேர்டு வார்த்தை வருது. என்னது? ஒரே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக தந்தையிடம் அப்படிங்கிறது தான் அந்த ஒரிஜினல் மொழிபெயர்ப்பில் வருது. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். விண்ணகத்தில் ஒரு ஃபேமிலி இருக்கு. அதே அமைப்பை தான் ஆண்டவர் இந்த பூமியிலையும் படைத்தார். விசுவசிக்கிறீங்களா அதை? ஹல்லேலூயா. அதனால தான் நமக்கு ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்த பொழுது விண்ணகத்தில் செய்யப்படுகிறது போல, அப்போ விண்ணகத்தில் செய்யப்படுகிற காரியம் மண்ணகத்திலையும் இப்பூமியிலையும் செய்யப்படணும். எங்கே செய்யப்படணும்? விண்ணக குடும்பத்தில் அங்கே ஒரு காரியம் செய்யப்படுது. அதே காரியம் மண்ணகத்தில் இருக்கிற குடும்பத்திலையும் செய்யப்படணும் அப்படின்னு ஆண்டவர் ஜெபிக்கிறார் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம், விண்ணகத்தில் தான் ஒரிஜினல் இருக்குது. மண்ணகத்தில் ஆண்டவர் எப்போவுமே அதன் சாயலை செய்ய சொல்வார். எடுத்துக்காட்டுக்கு அந்த ஆசாரிப்பு கூடாரம், அந்த இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் கட்ட சொன்ன அந்த தேவாலயம், இது எல்லாமே விண்ணகத்தில் இருக்கு. விண்ணகத்தில் ஒரு தேவாலயம் இருக்கு. அதைத்தான் மண்ணகத்தில் ஆண்டவர் என்ன செய்ய சொன்னார்? கட்டும்படி சொன்னார். அந்த மாடலை, அந்த சாயலை கொடுத்தார். ஹல்லேலூயா. விண்ணகத்திலையும் ஒரு சீயோன் இருக்கிற மாதிரி மண்ணகத்தில் என்ன இருக்குது? அதை சீயோன் என்று அழைக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். அது ஆக்சுவலாக அதனுடைய ஒரிஜினல் எங்கே தான் இருக்குது? விண்ணகத்தில் இருக்குது. மண்ணகத்தில் அதன் சாயலை ஆண்டவர் தன் பிள்ளைகள் வழியாக கொண்டு வரார். அப்படித்தான் விண்ணகத்தில் ஆண்டவருக்கு குடும்பம் இருக்குது. விண்ணக குடும்பம்.
சரி, உங்களுக்கு உங்கள் நாலேஜுக்கு தக்கபடி அதை நம்ம எடுத்துக்கிடுவோம். விண்ணக குடும்பத்தில் யாரெல்லாம் அங்கத்தினர்களாக இருக்கிறாங்க? பிதாவாகிய தெய்வம், மகனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்தவான்கள், தூதர்கள், புனிதர்கள் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா? ஓகே, அது விண்ணக குடும்பம். இந்த குடும்பத்தோட இந்த மண்ணகத்தில் இருக்கிற குடும்பமும் ஒன்றாகணும். சரிங்களா? அதுதான் கடவுளுடைய திட்டம். விண்ணகத்தில் இருக்கிற குடும்பமும் மண்ணகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பமும் என்னவாகணுமா? ஒன்றாகணும் அப்படின்னு பவுலையா இங்கே சொல்கிறார். ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்முடைய குடும்பம் எப்போ விண்ணகத்து குடும்பத்தோட ஒரு குடும்பமாக இணைக்கப்படுது? நான் இவ்வளவு நேரம் பேசுனது புரிந்ததா உங்களுக்கு? இந்த கேள்விக்கு கொண்டு வருவதற்காக தான் இவ்வளோ நேரம் பேசினேன். நம்முடைய குடும்பம் எப்போ விண்ணக குடும்பத்தோடு இணைக்கப்படுது? ஒன்றா இணைக்கப்படுது எப்போ? சரி, ஒன்று தெளிவான விஷயத்துக்கு வந்தால், நம்முடைய ஞானஸ்தானத்தின் வழியாக நம்முடைய குடும்பம் யாரோட இணைக்கப்பட்டுருது? விண்ணக குடும்பத்தோட அது இணைக்கப்படுது என்று நாம் சொன்னாலும், ஆவிக்குரிய அனுபவத்தின்படி நாம் எப்போ தூய ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோமோ அப்பொழுது நம்முடைய குடும்பம் பரலோக குடும்பத்தோடு இணைக்கப்படுகிறது. அல்லேலூயா. நான் என்னப்பா இன்னும் முன்னாடி வரணும். நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா? எப்போ நம்முடைய ஃபேமிலி நாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோமோ, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை எப்போ அறிந்து உணர்ந்து அந்த அனுபவத்துக்குள்ளே வாரோமோ அப்போ நம்முடைய குடும்பம் விண்ணக குடும்பத்தோடு இணைக்கப்படும். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பெற்றிருக்கணும். பெற்றிருக்கீங்களா? குடும்பத்தில் ஒரு 5 பேர் 6 பேர் இருப்பீங்க. ஒரு கணவன் மனைவி, 2 பிள்ளைகளோ 3 பிள்ளைகளோ இருப்பீங்க. ஒரு 5 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். 5ல் ஒரு நபராவது இந்த அபிஷேக அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்களா? ஆம் பிரதர், எங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் பெற்றிருக்கிறோன்னு சொல்கிறவங்க ஒரு கை தூக்கி காட்டுங்களேன். ஆக்சுவலாக எல்லாரும் பெற்றிருக்கணும். இந்த அபிஷேக அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன்னு சொல்கிறவங்க நல்ல கை தூக்கி காட்டுங்களேன். இதில் எத்தனை பேர் இருக்காங்க பிரதர்? 150 பேர் இருப்பீங்களா? கை தூக்குனது ஒரு 8 பேர் 7 பேரோ 8 பேரோ தூக்கியிருக்கிறாங்க. நம்ம எப்போ பரலோக விண்ணக குடும்பத்தோடு ஒன்றா இணைக்கப்படுவோம் என்றால், நாம் அபிஷேகத்துக்குள்ளே வரும்பொழுது, சொல்லுங்கள், அபிஷேக அனுபவத்துக்குள்ளே வரும்போது, திருவுரட்சாதனத்தின் முறைப்படி நீங்கள் ஞானஸ்தானத்தில் என்ன பெற்றுருவீங்க? ஆவியானவர் வந்துடுவார். உறுதி புஸ்தலில் உறுதிப்படுத்தப்பட்டுருவார். அதெல்லாம் சொல்லிடலாம். ஆனால் அது கத்தோலிக்கர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் அனுபவமாக மாறணும். அது எப்போ அனுபவமாக மாறுதோ அப்பொழுது நீங்கள் விண்ணக குடும்பத்தோடு உங்கள் குடும்பம் என்ன செய்யப்படும்? இணைக்கப்படும். ஹல்லேலூயா. அப்போ அபிஷேகத்துக்குள்ளே வரலைன்னா நம்ம குடும்பம் விண்ணக குடும்பத்தோடு என்ன செய்யப்படாது? துண்டாக தான் நிற்கும். நான் சொல்கிற கருத்து சரிதான்னு ஏற்றுக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தவறுன்னு சொல்கிறவங்க ஒரு கை தூக்கி, எஸ் பா நீங்கள் சொல்கிறது என்னால் ஏற்றுக்க முடியலன்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? இந்த கை தூக்காத மக்களை நான் என்ன கேட்டகரியில் எடுத்துக்கிறது? அல்லேலூயா. நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுதா? நாம் அபிஷேகத்தின் அனுபவத்துக்குள்ளே வந்தாதான் நாம் விண்ணக குடும்பத்தோடு என்ன செய்யப்படுவோம்? இணைக்கப்படுவோம். அது எப்படி நான் சொல்கிறேன்? அது பிரதர், ஞானஸ்தானம் பெற்றாலே ஆவியானவர் வந்துடுறார் இல்லையா, இணைக்கப்பட்டுருவோம் இல்லையா, இதெல்லாம் தியரிட்டிக்கலாக சொல்லிடலாம். ஆனால் நான் ஏன் அபிஷேக அனுபவம் உங்களுக்கு தேவை அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஆவியின் அபிஷேகத்தின் அனுபவத்துக்குள்ளே வந்தாதான் விண்ணக குடும்பத்தில் நடக்கிற விஷயங்கள், விண்ணக குடும்பத்தில் விரும்புகிற விஷயங்கள் உங்களுக்கு கம்யூனிகேட்டே ஆகும். உங்களுக்கு கிடைக்கவே செய்யும். உங்களுக்கு கிடைக்கிறது அப்போ தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்?
உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நிறைவேற்ற முடியும். நான் பேசுகிறது புரியுதா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் என்ன பேசுகிறேன்னு பலருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இன்னும் நான் விண்ணக குடும்பத்தோடு இணைக்கப்பட்டாதானே அங்கே நடக்கிற விஷயம் எனக்கு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நான் இணைக்கப்படலைன்னா எப்படி தெரியும்? எனக்கு அங்கே நடக்கிறது எதுவுமே எனக்கு தெரியலன்னா நான் எப்படி என் குடும்பத்தில் விண்ணகத்தில் சிந்திக்கிற மாதிரி அங்கே நடக்கிற விஷயங்களை எப்படி என் குடும்பத்தில் நான் அப்ளை பண்ண முடியும்? அப்ளை பண்ண முடியாதுல்ல? பேசுகிறது புரியுதா? ஆமாம், அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு தான் அந்த கனெக்ஷனே கட் ஆயிடுச்சு. என்னுடைய குடும்பம் தனியாக இருக்கு, குடும்ப கார்டு இருக்கு, ஏதோ ஒரு பங்கு திருவையில் நான் அட்டாச்சாக இருக்கிறேன். பட் விண்ணக குடும்பத்தோட என் குடும்பம் கனெக்டடாக இருக்குதா, இணைஞ்சு இருக்குதா? அப்படி இணைஞ்சு இருக்கணும்னா ஒரு சம்பவம் அங்கே நடக்கணும். என்னன்னா, அந்த குடும்பத்தில் இருக்கிற எனக்கு தெரிஞ்சு அனைவரும், இல்லைன்னா யாராவதாவது ஒருவராவது, 2 பேராவது அபிஷேக அனுபவத்தை நீங்கள் பெற்றிருக்கணும். ஹல்லேலூயா. கைகள் உயர்த்தி சொல்லலாமே, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. இங்கே இருக்கிற எத்தனை பேர் குடும்பத்தில் உட்கார்ந்து குடும்ப ஜெபம் பண்ணுறீங்க? ப்ளீஸ் வெக்கப்படாமல் கை தூக்கி ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். குடும்ப ஜெபம் பண்ணுறோம் பிரதர்ன்னு சொல்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். பாதி பேர் தூக்கலை. சரி, குடும்ப ஜெபம் பண்ணுங்கிற விஷயத்தில் யாராவது கை தூக்கணும், யாராவது எழும்பி சொல்லுங்கள். உங்கள் ஜெபம் என்ன அடிப்படையில் இருக்கும் கொஞ்சம் சொல்லலாமா? கை தூக்கணும் யாராவது ஒரு எழும்பி சொல்லுங்களேன். சொல்லுங்கள். சரி. ஆ ஆ ஆ ஆ ஆ இல்லை, நான் அதை கேட்கல. முதல்ல நீங்கள் தூயாவின் ஒரு பாடல் படிப்பீங்க, அப்புறம் ஜெபமாலை படிப்பீங்க, அதுக்கப்புறம் அன்னைக்குள்ள மண்டாட்டு படிப்பீங்க, அப்புறம் வசனத்தை படிப்பீங்க, அதுக்கப்புறம் ஒரு நன்றி பாடலோடு முடிக்கிறீங்க. ஹல்லேலூயா. உட்காருங்கம்மா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருடைய ஃபேமிலியில் இந்த மெத்தடில் தான் ஜெபம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த ஜெபத்தில் ஆண்டவர் பேசுகிற விஷயம், ஜெபிக்கிற உங்களில் யாருக்காவது உங்கள் குடும்பத்தை குறித்து தேவன் பேசுகிற விஷயத்தை நீங்கள் ரிசீவ் பண்ண முடியுதா? அவங்ககிட்ட கேட்கல, எல்லார்ட்டையும் தான் கேட்குறேன். உங்களால் பெற்றுக்கொள்ள முடியுதா? நம்முடைய ஜெபத்தை நாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு ஜெபத்தை என்ன செஞ்சிடறோம்? முடிச்சிடுறோம். தேவன்கிட்ட இருந்து நமக்கு என்ன கிடைக்க மாட்டேங்கி? நமக்கு பதில் இல்லை. காரணம், நம்ம குடும்பம் விண்ணக குடும்பத்தோடு என்ன செய்யப்படலை? இணைக்கப்படலை. அப்படி இணைக்கப்படணும்னா தேவஜனமே கவனிங்க, நீங்கள் பரிசுத்த ஆவியினுடைய தூய ஆவியனுடைய அபிஷேக அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். அந்த அனுபவத்துக்குள்ளே வந்தே ஆகணும். ஏன்னா ஆவியானவருடைய அபிஷேக அனுபவம் யாருக்குள்ள வருதோ அவர்களால் மட்டும்தான், அந்த குடும்பம் மட்டும்தான் விண்ணக குடும்பத்தோட என்ன செஞ்சிருக்கும்? இணைஞ்சிருக்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, நான் ஒரு 8 வயசில் இந்த ஜெப அனுபவத்துக்கு வந்தேன். ஒரு நோய் வந்துச்சு. அந்த நோயிலிருந்து ஆண்டவர் சுகப்படுத்தினார். அதனால் சுகம் பெற்ற இடம் நான் தூத்துக்குடி. சுகம் பெற்ற இடம் குளச்சல் அப்படின்னு ஒரு இடம், நாகர்கோவில் பக்கத்தில். ஒரு 3 மணி நேரம், அந்த நேரத்தில் 4 மணி நேரம் பயணம். இப்போவுமே அவ்வளோ நேரம் ஆகிடுது. ஸோ அங்கேருந்து இங்கே வரும்போது அந்த என்ன ஜெபத்தில் வழி நடத்தினவர் சொன்னார், தினந்தோறும் வீட்டில் நீ என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். எங்கள் வீட்டில் நான் சொல்கிறது 88 அந்த நேரங்களில் நம்ம வீடுகளில் கூட பைபிள் இருக்கிறதில்ல. யார் வீட்லேயுமே ரேராக தான் பைபிள் இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு பைபிளே ரேர் தான். அந்த மாதிரி இருந்த சமயம் 1988 நான் இப்படிப்பட்ட ஒரு ஜெப அனுபவத்துக்குள்ளே வந்ததுனால
எங்கள் வீட்டில் தினந்தோறும் இரவு 8 மணிக்கு ஜெபிக்கிற பழக்கம் வந்துச்சு. என்ன ஜெபிக்கிற, அதுக்கு முன்னால் ஜெபமாலை படித்தாங்க அம்மா அப்பா. பட்டு இந்த மாதிரி ஜெபிக்கிற அனுபவம் 1988 அந்த அனுபவம் வருது எங்கள் வீட்டுக்குள்ளே. ஹல்லேலூயா. நான் பேசுகிறது கவனிக்கிறீங்களா? அவங்களோட என்னோட சேர்ந்து எல்லாரும் ஜெபிப்பாங்க. அந்த ஜெபம் நிற்கவே இல்லை. அந்த ஜெபத்தில் எங்கள் வீட்டில் என்ன நடக்கணும், அப்பா தொழிலில் என்ன செய்யணும் அப்படிங்கிற வெளிப்பாடு கிடைக்கும். அது கிடைச்சி நான் சொல்லுவேன். பேசுகிறது புரியுதா? அந்த நேரத்தில் எங்கள் அப்பா தூத்துக்குடியில் தோணி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? முந்தியெல்லாம் கொழும்புக்கு சரக்குகளை ஏற்றி, இப்போல்லாம் மாலத்தீவுக்கு ஏற்றிட்டு போகிறாங்க. அந்த தோணிக்கு அப்பா ஒரு தண்டலாக இருந்தாங்க. தண்டல்னா கேப்டன், தண்டலாக போய்ட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன தோணிக்கு தண்டலாக போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் முதல்ல தண்டல் ஆகிருக்கிறாங்க. அந்த மாதிரி தண்டலாக போயிட்டுருக்கிறாங்க. அப்படி போயிட்டுருக்கிற சமயம் ஆண்டவர் அழகாக அவருடைய சித்தத்தை இந்த ஜெப நேரத்தில் வெளிப்படுத்துவார். நிறைய காரியங்களை வெளிப்படுத்துவார். அப்போ தோணி கிளம்பிட்டு, அப்போ தோணி கரெக்டாக கொழும்பில் போய் சேர்ந்துட்டு, அந்த நேரத்தில் இப்போ இருக்கிற மாதிரி இமெயில், இப்போ இருக்கிற மாதிரி ஃபோன் எதுவுமே கிடையாது. கேட்டிங்களா? அந்த டெலக்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பழைய ஆட்கள் அந்த டெலக்ஸ் தான் வரும். தோணி சேர்ந்துட்டுன்னா டெலக்ஸ் தான் வரும். அது வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்கும், அந்த ஆஃபீஸில் போய் கேட்கணும். அங்கேருந்து டெலக்ஸ் வரும். அந்த டெலக்ஸை அது 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 தெரிகிற வரைக்கும் அந்த தோணியில் போன 20 குடும்பங்கள் பதறிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த சமயம் இந்த தோணிகளில் என்ன கிடையாதுன்னா, இன்ஜின் வச்சு போகிற தோணிகள் கிடையாது, பாய் மரத்தில் தான் போவாங்க அந்த சமயம். ஸோ தோணி அந்த காற்றை கவனித்து கொண்டு போய் சேர்ப்பாங்க. நான் பேசுகிறது புரியுதா? அதுக்கப்புறம் தான் இந்த அதில் போட்டுகளில் என்ன கொண்டு வந்தாங்க, இந்த இன்ஜின் கொண்டு வந்து போட்டை கொண்டு போனாங்க. ஸோ இந்த காற்று வேறு பக்கமாக கொண்டு போயிட்டுனா தோணி வேறு பக்கமாக என்ன செஞ்சிடும், போயிடும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். அந்த நேரத்தில் இங்கே வீட்டில் இருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் வெளிப்படுத்துவார். வீட்டில் அம்மா, என் அண்ணன்மார், நான் உட்காந்து ஜெபிப்பேன். இந்த மற்ற ஜெபத்தையெல்லாம் எல்லோரும் பண்ணிடுவாங்க. கடைசியில் சுதிக்கிற ஜெபம் என் வேலை. ஏன்னா நான் என்ன அனுபவத்தை பெற்றிருக்கிறேன். நான் பேசுகிற புரியுதா? எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் என்ன அனுபவம் பெற்றிருக்கிறேன், இந்த மாதிரி ஜெபிக்கிற அனுபவம். ஏன் தூத்துக்குடிக்கு அதான் ஃபஸ்ட் ஒரு தெரியாத அனுபவம். அபிஷேகத்தில் ஜெபிக்கிற அனுபவம், தெரியாத அனுபவம். ஒரே ஒரு ஆள் மட்டும் ஜெபம் படிச்சுக்கிட்டு இருந்தார், ரிச்சர்டுன்னு ஒரு பிரதர். அவரும் அப்போ தான் பெற்று வந்திருந்தார் தூத்துக்குடியில். அந்த சமயம் அப்போ எல்லோரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீ இந்த பையன் குழந்தைசு கணக்கு சொல்கிறான் அப்படிம்பாங்க. நம்ம மக்களுக்கு தெரிந்த விவரம் அவ்வளவுதான். வெளிப்பாடு சொல்கிறத அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா கணக்கு சொல்கிறான்பாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்வீங்கன்னா வெளிப்பாடு சொல்கிறாங்க பிரதர்ம்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் கிறிஸ்தவுடைய ஆன்மீக அறிவு இருந்தது அந்த நேரம். அப்போ வீட்டில் சொல்லுவேன், ஏம்மா தோணி சேர்ந்துட்டுமா அப்படிம்பேன். வெளிப்பாடு கிடைக்கும். அப்போ தோணி சேர்ந்துட்டு பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த 20 வீட்டுக்காரங்களும் எங்கள் அம்மாட்ட வந்து தான் கேட்க வருவாங்க. ஏன்னா தண்டல் வீடு எங்கள் வீடு. ஏக்கா தோணி சேர்ந்துட்டா, டெலக்ஸ் வந்துட்டா, அந்த ஏஜென்ட்டை கேட்டுட்டிங்களான்னு கேட்க வருவாங்க. அந்த ஏஜென்ட்டை கேட்காமலே எங்கள் அம்மா அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க, என் பையன் சொல்லிட்டான் தோணி சேர்ந்துட்டான் அப்படின்னு. ஹல்லேலூயா. மறுநாள் தான் டெலக்ஸ் வரும். எந்த நேரத்தில் நான் தோணி சேர்ந்துச்சுன்னு சொன்னனோ அந்த நேரத்தில் சேர்ந்ததாக டெலக்ஸ் வரும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஹல்லேலூயா. அப்படியே ஒரு வாடகை வீட்டில் இருந்த எங்களுடைய குடும்பம் வளர்ந்து 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 அப்பா சொந்தமாக ஒரு பெரிய தோணி வைக்கிற நிலைமைக்கு வளர்ந்து ஒரு பெரிய நல்ல வசதியில் வளர்ந்தோம். எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? அந்த ஜெபம், குடும்ப ஜெபம். அந்த குடும்ப ஜெபத்தில் பரலோகத்தில் இருக்கிற கனெக்ஷன் உண்டாகுது ஒரு ஆளுக்கு. அந்த கனெக்ஷன் கிடைத்து வீட்டில் எல்லாரும் ஜெபிக்கும் போது வீட்டுக்குள்ளே என்ன வருதுன்னா ஆசீர்வாதம் உண்டாகுது. நான் பேசுகிற எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நல்ல வலது கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஏற்கனவே நிறைய வார்த்தைகளை கேட்டு டயர்டாயிட்டீங்கன்னு எனக்கு தெரியுது. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? காலையிலேருந்து உட்காந்துருக்கிறீங்கல்ல, மிச்ச டயர்டாயிட்டீங்கன்னு எனக்கு தெரியுது. சற்று கவனிங்க.
அப்போ அந்த நேரம் அந்த அந்த எப்படி அந்த ஃபேமிலியை கொண்டு போகணும், எப்படி எங்கள் வீட்டினுடைய நிர்வாகத்தை கொண்டுட்டு போகணும். ஏங்க எனக்கு வயசு அந்த நேரம் 9 வயசு 10 வயசு. அம்மா அப்பா முழு பொருளாதாரம் வீட்டினுடைய நிர்வாகத்தின் சில முக்கிய முடிவுகளை என்கிட்ட கேட்பாங்க. அது ஏன்ட்ட கேட்கல, அவங்க கேட்கறது தேவன் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத கேட்பாங்க. இப்போ அதை அறிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆவிக்குரிய மனுஷன் அபிஷேகம் உள்ளவங்க இருந்ததுனால தானே முடிஞ்சது. பேசுறது புரியுதா? அதனால தான் விண்ணக குடும்பத்தோட இந்த குடும்பம் என்னவா இருக்குது, கனெக்டட் ஆகுது. சரி, இப்போ எனக்கும் அது இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன். அந்த சகோதரி சொன்ன மாதிரி நான் ஜெபிக்கிறேன், ஜெபமாலை படிக்கிறேன், பிரார்த்தனை படிக்கிறேன், கொஞ்ச நேரம் பைபிள் படிக்கிறேன், ஸ்துதிக்கிறேன், ஆமீன், விண்ணப்பத்தை சொல்கிறேன், கிளம்பி போயிடுறேன். ஆனால் தேவனுடைய பிரியம் என்ன, தேவன் என் குடும்பத்தை பற்றி அங்கே என்ன நினைக்கிறாரு, அந்த குடும்பத்தில் என்ன பேசிக்கிறாங்க, என் குடும்பம் அந்த குடும்பத்தோட கனெக்டடாக இருக்குதா, இது எதுவுமே இல்லை பாருங்க நமக்கு. அல்லேலூயா. நானும் பார்க்குறேன், நீங்கள் பல நாட்கள் நீங்கள் தியானங்களுக்கு ஜெபத்துக்கெல்லாம் வரீங்க. எத்தனை பெரியவங்க இந்த அபிஷேக அனுபவத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்க. அந்த அபிஷேக அனுபவத்துக்குள்ளே வராமல் நார்மலாக வந்து உட்கார்றது, இறை வார்த்தை என்ன கேட்குறோம், நல்லா இருந்துச்சு, அருமையாக கொடுத்தாங்க, ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. இப்படி நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா இங்கே எனக்கு பார்வைக்கு இங்கே ஒரு 60% எப்படி இருக்கீங்கன்னா 65+, 70+ தான் உட்கார்றது தெரியுது. எல்லாருமே 60+ தான் நினைக்கிறேன். அநேக பேர் ஒரு 10 வருஷம் கழித்து சேர்லாம் ஃப்ரீ ஆயிரும். இங்கே நான் பேசுகிற அர்த்தம் புரியுதா? என்ன புரியுது? உங்கள் குடும்பத்தில் மற்ற அங்கத்தினர்கள் இளையவர்கள் எங்க? குடும்பம் தியானம் தானே, அவங்கள எங்க? 15 வருஷம் 20 வருஷம் ஓடுமா நம்ம கதை? சொல்லுங்க. என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டீங்கன்னா உண்மையை ஏற்றுக்கணும். அல்லேலூயா. நானும் பார்க்கிறேன், கத்தோலிக்க ஜெபக்குழுக்கு வரும்பொழுது அதிகமான தேவ பிள்ளைகள் 60+ தான். 40-50+ கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. இந்த 30+, 40+லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிறீங்க. குடும்ப தியானம்னா அவங்க இல்லாத என்ன குடும்ப தியானம்? அவங்க இருக்கணும். இங்கே இந்த ஒரு 4-5 பேர் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. சரி, போகட்டும், அவங்க இனி வரட்டும். ஆனால் அதுக்கு முன்பதாக வந்திருக்கிற பெரியவங்க நீங்கள் ஒரு சத்தியத்தை இப்போ நீங்கள் அறிஞ்சுக்கிடணும். என்னன்னா, நீங்கள் விண்ணக குடும்பத்தோடு நீங்கள் என்ன செய்யப்படணும்? இப்போ நீங்கள் இணைக்கப்படணும். ஓகே, அப்போ இணைக்கப்படணும்னா நான் என்ன செய்யணும்? நீங்கள் எங்கேயும் நடந்துலாம் போக வேண்டாங்க, மொட்டை போட வேண்டாங்க, அபிஷேக அனுபவத்துக்குள்ளே வாங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, அபிஷேக அனுபவத்துக்கு வாங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க வாயை திறந்து, தூய ஆவியின் அபிஷேக அனுபவத்துக்கு வாங்கன்னு சொல்லுங்க. இங்கே நிறைய தேவ பிள்ளைகள் தூய ஆவியின் அபிஷேக அனுபவம் உடனே ஒரு அலர்ஜி சிலருக்கு. கத்தோலிக்கர்களாய் நமக்கு என்ன அலர்ஜின்னா, அது வந்தால் குதிக்கணும், துள்ளி உழணும், கத்தணும். இதெல்லாம் எனக்கு ஆவறதுக்கு இல்லை. அது மாத்திரம் தூய ஆவியின் அபிஷேக அனுபவம் இல்லை. ஆவியானவர் அவர் விருப்பம் போல ஒவ்வொருத்தர்களையும் செயலாற்றுவார். சிலர்கிட்ட அமைதியில் கூட பேசிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க இந்த விஷயத்தை? சிலர்கிட்ட ரொம்ப வைப்ரேஷனாக, ரொம்ப வைப்ரேட் ஆவாங்க. சிலர் அமைதியில் இருப்பாங்க. ஆனால் எது எப்படியோ நீங்கள் யாருடைய அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்? தூய ஆவியினுடைய அனுபவம் இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கு வேணும். வந்துட்டா உங்களால உங்க குடும்பம் விண்ணக குடும்பத்தோட இணைக்கப்பட்டுரும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்க குடும்பத்தோட கம்யூனிகேட் பண்றது உங்க வழியாக உங்க குடும்ப அங்கத்தினரோட கம்யூனிகேட் பண்ணுவார் ஆண்டவர். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், அதை கொஞ்சம் படிங்க. சக்கரியாவின் புஸ்தகம் 12வது அதிகாரம். எனக்கு நேரம் முடிஞ்சிட்டு பாருங்க, அதுக்குள்ள எல்லாரும் எடுங்க. சக்கரியாவின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனம் படிங்க. நான் தாவீது குடும்பத்தார் மேலும் எருசலேமில் குடியிருப்போர் மேலும் இரக்க உள்ளத்தையும் மன்றாடும் மனநிலையையும் பொழிந்தருள்வேன்.
அப்போது அவர்கள் தாங்கள் ஊடுருவ குத்தியவனையே போதும். அந்த முதல் வார்த்தையை மட்டும் படிங்க. நான் தாவீதின் குடும்பத்தார் மீதும் எருசலேமில் குடியிருப்போர் மீதும் இரக்க உள்ளத்தையும் மன்றாடும் மனநிலையையும் பொழிந்தருள்வேன். ஜெபிக்கிற ஒரு ஆவியை நான் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். யாருக்கு மேல ஊற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார்? அடுத்து யார் மேல? எருசலேமின் குடிகள் மேல. நாம தாவீதின் குடும்பத்தாரா? ஓகே ஓகே. எது அப்படி நம்ம விசுவாசத்துக்கு எடுத்துக்கிடுவோம். நாம் எருசலேமின் குடும்பத்தார், சரிதானா? ஓகே. நம்ம ஆவிக்குரிய யூதர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நாம் எல்லாரும் எந்த யூதர்கள்? ஆவிக்குரிய யூதர்கள். அல்லேலூயா. அவங்க மாம்சத்தின்படி யூதர்கள். இன்னைக்கு இஸ்ரேலில் இருக்கிறவங்க மாம்சத்தின்படி யூதர்கள். ஆனால் நாம் தான் யார்? சத்தமா சொல்லுங்க. நாம எந்த நுனித்தோலை வெட்டி போட்டாச்சு? டக்குன்னு முறைக்கிறீங்களே. அவர்கள் மாம்சத்தின்படி நுனித்தோலை வெட்டி இருக்கிறார்கள். ஆவிக்குரிய யூதர்களாகிய நாம் எந்த நுனித்தோலை வெட்டி இருக்கிறோம்? இச்சையை வெட்டி போட்டிருக்கோமா? கோபத்தை வெட்டி போட்டிருக்கிறோமா? பண ஆசையை வெட்டி போட்டிருக்கோமா? இதைத்தான் பவுலையா நுனித்தோளுங்கிறாரு. இந்த நுனித்தோலை வெட்டி போட்டவங்க தான் ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய யூதர்கள். சும்மா குடும்ப கார்டில் பேர் இருக்குங்கிறதுக்காக நான் ஆவிக்குரிய யூதன் சொல்லிடக்கூடாது. யார் ஆவிக்குரிய யூதன்? அவர்கள் மாம்சத்தின்படி நுனித்தோலை வெட்டுகிறார்கள், விருத்த சேதனம் செய்கிறார்கள். ஆனால் நான் என் உள்ளத்தில் இருக்கிற நிறைய தேவனுக்கு பிரிய இல்லாத அவசியம், நுனித்தோல்ங்கிறது அவசியம் இல்லாததுங்கிறாங்க, அப்படி தானே? அவசியம் இல்லாத கிரியைகளை நான் வெட்டி போட்டிருக்கணும்ல. சரிதானா மக்களே? ஓகே. அப்போ அப்படிப்பட்ட ஆவிக்குரிய எருசலேமின் குடும்பத்தாரே, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் மேல் நான் என்ன ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார்? மன்றாட்டின் ஆவி. சொல்லுங்க. நம்ம பொது மொழிபெயர்ப்பில் எப்படி கொடுத்துருக்கிறாங்கன்னா, மன்றாடுகிற, ஜெபிக்கிற ஒரு மனநிலையை நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? நான் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற மனநிலை எப்போ வரும்? ஒரு குடும்பத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக வந்திருக்கிற உங்களுக்குள்ள ஜெபிக்கிற மனநிலை எப்போ வரும்? எப்போ வரும் நான் சொல்லிடுறேன். யாருக்கு வரும், எப்போ வருங்கிறத சொல்கிறேன். முதல்ல யாருக்கு வரும்? யார் மேலே தேவனுடைய கிருபை இருக்குதோ அவங்களுக்கு தான் ஜெபிக்கிற மனநிலை வரும். தேவனுடைய அருள், அதாவது கிருபைங்கிறது சமஸ்கிருத வார்த்தைங்கிறோம், தமிழில் அது என்ன சொல்கிறோம்? அருள்ங்கிறோம். நமக்கு கிருபைங்கிறது புரியும், அதனால சொல்கிறேன். கிருபை யாருக்கு இருக்கோ அவங்களால ஜெபம் பண்ண முடியும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஏக்கா உங்களுக்கு கிருபை இருக்கான்னு கேளுங்க. சகோதரர்களே, அண்ணா உங்களுக்கு கிருபை இருக்கான்னு கேளுங்களேன். பதில் சொல்லுங்களேன். கிருபை இருக்கா? எப்படி கிருபை இருக்காங்கிறது எப்படி நீங்கள் சொல்லலாம்? எப்படி சொல்ல முடியும்? எப்படி நீங்கள் அறியலாம்? நான் கொஞ்சம் பெருமையாக சொல்கிறேன், அதுக்காக ஆண்டவர் என்னை மன்னிக்கணும். இப்படி சொல்லிட்டாலே மறுநாள் அடி விழுந்துடும், அதனால பயமாக வேற இருக்குது. இருந்தாலும் சொல்கிறேன். எவ்வளவு நேற்று 2 நாள் நான் வெளியூர் போயிருந்தேன். நேற்று இரவு நான் படுக்கும்போது 12-1 மணி ஆயிடுச்சு. எவ்வளவு லேட்டாக படுத்தாலும் நாளை காலுக்கு என்னை யாரோ எழுப்பி விட்டதை போல நான் எழும்பி உட்கார்ந்து ஜெபம் பண்ணுற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் எனக்கு தந்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு காலையில் வரைக்கும். நான் பேசுறது புரியுதா? இன்னைக்கு காலையில் வரைக்கும். அது ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நாளைக்கு தூங்கிடக்கூடாது. நம்ம என்னையாவது ஒரு பிரசங்கம் பண்ணிட்டோன்னா அதுக்கு உடனே ஆண்டவர் டெஸ்ட் வேற வச்சிடுறாரு. அதனால சொல்கிறேன். அது ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு நல்லா தெரியும் அது ஏன் பலன் கிடையாது. முழுக்க தேவ கிருபை. ஆண்டவருடைய கிருபை யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு தான் ஜெபிக்கணுங்கிற ஆர்வம் வரும். ஜெபிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த கிருபை இல்லாதவங்களுக்கு ஜெபிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்போ இவன் முடிப்பான்னு தோணும்.
எப்போ முடிப்பான், டைமை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் பெட்டெக்ஸில் ஒரு மாதிரி பண்ணும், உட்காந்துருக்க முடியாது, அந்த குத்திக்கிட்டே இருக்கும், எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லும். இதெல்லாம் நடக்கும். எது இல்லாதவன்? இந்த கிருபை இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன், உங்களால் ஜெபிக்க உட்கார முடியாது. ஜெபிக்க உட்கார்ந்தாலும் உங்களால் அதில் ஆனந்தம் அடைய முடியாது. உங்களுக்கு வர வழி இல்லை, உட்காரணும்னு உட்கார்ந்துருப்பீங்க. இந்த கூட்டத்தில் இருக்கிற எத்தனை பேருக்கு ஜெபிக்கிறது ஒரு இன்பமான அனுபவமாக இருக்குது? அவங்க ஒரு ஆமீன்னு சொல்லுங்களேன். இருக்கா? ஜெபிக்கிறது எத்தனை பேருக்கு ஒரு அது பிரைஸ்லாம்? வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேல்னு சும்மா சொல்லி வைக்கல, அது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறது எத்தனை பேருக்கு ஆனந்தமா இருக்கு? சொல்லுங்களேன். ஆனந்தமா இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? நம்ம ஜெபத்துக்கு, நம்ம ப்ரேயருக்கு ஒரு குடும்பம் வராங்க, சரியா? அதில் தகப்பனார் வைராக்கியமான சிலுவநாதருடைய பிள்ளை. ரொம்ப வைராக்கியம்னா ஓவர் வைராக்கியம். 2 பொம்பளை பிள்ளைகள், ஒரு பையன். எல்லாம் இப்போ தான் படித்து முடித்து வேலைக்கு போகிற சூழலில் இருக்கிறாங்க. வீட்டுக்கு ஜெபிக்க கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். அப்பப்போ கூப்பிடுவாங்க இந்த மாதிரி உள்ள மக்கள். அப்போ போயிருந்தேன். போய் ஜெபத்தை முடிக்க அவங்க மூத்த மக பேச ஆரம்பித்தா, பிரதர், இந்த எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் முதல்ல கொஞ்சம் விவரம் சொல்லி கொடுத்துட்டு தான் இன்றைக்கி நீங்கள் வெளியே கிளம்பணும். என்னம்மா அப்படின்னு ரொம்ப படுத்துகிறாங்க பிரதர். என்னன்னா, ஜெபிக்க ராத்திரி தொடங்கிட்டா முடிக்க மாட்டேங்காங்க பிரதர். அவர் பாட்டுக்கு ஜெபிச்சு அல்லா வல்லா சல்லா பொல்லான்ட்டு போய்கிட்டே இருக்கார். நாங்களும் ஜெபமாலை முடிச்சுட்டு பிரார்த்தனை முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்துதிப்பாருன்னு பார்த்தா அவரு போகிறாரு, சாப்பாடும் தர மாட்டேங்காரு, முடிஞ்சாதான் சாப்பிடணுங்கிறாரு. நாங்கள் கையை தொட்டால் கோபமும் படுறாரு. அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு இதுக்கு கொடுத்துட்டு போங்க, அதாவது எவ்வளோ நேரம் ஜெபிக்கணும், இவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கடைசியில் அக்கா பிள்ளைகள் பூரா ஒன்று சேர்ந்துச்சு. இந்த பெண்டாட்டி இருக்காங்களே, அவங்க பிள்ளைகள்கிட்டையும் சாய முடியல, புருஷங்கிட்டையும் சாய முடியல, நடுவில் நின்றுக்கிட்டு அந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்குது. அவர் சொல்கிறார், பிரதர் இந்த பிள்ளைகள் இப்படியே இருக்காங்க பிரதர், நாங்கள் இந்த பிள்ளைகளை எப்படியாவது கொண்டு வரணும் பார்க்குற முடியல அப்படிங்கிறே. நான் சொன்ன, பிள்ளைகளை சைக்கோ வைக்கிறாதீங்க, பிள்ளைகள் ஒரு விரக்தி ஆகிடாமல் பிள்ளைகளை புரிந்து அவங்களுக்கு இந்த இறை அனுபவத்தை என்ன செய்யுங்க, நீங்கள் கொடுங்க, நம்ம சாயந்தரம் அதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு விவரம் சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போது ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? அவர் சொன்னார், பிரதர் என்னே தெரியல, நான் இவ்வளவு ஜெபம் பண்ணுறேன். அவர் ஏறக்குறைய 8-10 வருஷமாக நம்ம ஜெபத்துக்கு வரார். 10 வருஷமாக என் பிள்ளைகளையும் கூட்டு ஜெபத்தில் உட்கார வச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கு இப்படி வைராக்கியம் ஆவி வருது, இதுகளுக்கு ஏன் வரல? இதுகளையும் 10 வருஷமாக நான் கூட்டிகிட்டே தான் வாரேன், ஆனால் அதுகளுக்கு வர மாட்டேன், எனக்கு மட்டும் வருது. எனக்கு ஆர்வம் வருது, எனக்கு ஜெபிக்கிறேன், நான் நல்லா வரேன், அதுகளுக்கு வரல. 10 வருஷமாக கூட்டிகிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கேன். என்ன பிரதர் பண்ணேன்? அதுக்கு பார்த்தா எப்போ பாரு என்னை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. நான் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாலே கையை தட்டுது, காலை தட்டுது, முடிங்கப்பான்னு சொல்லுது அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இன்னும் நீங்கள் கண்டுபிடிக்கலையா? இல்லை கண்டுபிடிக்கல. உங்கள் பிள்ளைகள் மேலே அந்த கிருபை இல்லை. அப்போ உங்கள் பிள்ளைகள் மேலே அந்த கிருபை இறங்கணும்னு அந்த கிருபைக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க பெரியவங்கெல்லாம்? ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணு அவனை நச்சரிக்காதீங்க, இருன்னு அவனை கஷ்டப்படுத்தாதீங்க. அவன் கிருபை அவன் மேலே வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, மன்றாட்டின் ஆவியை ஊற்றுவேங்கிறார். அப்போ அதை அவர் தானே தரணும். புரியுதா? இந்த கிருபை யார் மேலே வருதோ அவங்க தான் ஜெபிக்கிறவங்கள என்ன செய்வாங்க, மாறுவாங்க. அவங்களுக்கு ஜெபிக்கணும்னாலே அது எப்படி இருக்குன்னா, இந்த புதுசாக லவ் பண்ணுறவன் லவர்கிட்ட பேசினா எப்படி இருப்பான், அந்த மாதிரி ஆயிரும். ஆண்டவர்கிட்ட பேசுறது நேரம் போகிறது தெரியாது, அது ரொம்ப ஆனந்தமாக மாறிடும். அல்லேலூயா. எது இருக்கிறவங்க? கிருபை இருக்கிறவங்க. அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. பக்கத்தில் இப்போ கை கொடுத்து கேளுங்க, உங்களுக்கு கிருபை இருக்கான்னு கேளுங்க. பதில் சொல்லுங்க, இருக்கா இல்லையா? இந்த இப்படி பொய் சொல்லிட்டு தியானத்தை முடிச்சுட்டு போயிடுவோம். இதே தான் வேலை. இருக்கா? இருக்கு. யார் என்ன செய்ய போறா? உண்மையான பதில் சொல்லுங்க, இருக்கா இல்லையா? உங்களுக்கு கிருபை இருக்கா? உங்களுக்கு ஜெபிக்கிறதுல ஜெபிக்கலன்னா ஒரு மாதிரி இருக்கா?
இன்னைக்கு ஜெபிக்கலை, அந்த நாள் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கா? ஜெபிச்சாதான் இந்த தூத்துக்குடி தமிழில் சொல்லுவாங்க ஆத்துமா கூட்டுக்குள்ளே உழுதும்பாங்க, அந்த மாதிரி மனசு அமைதியாகுதா? அந்த 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 கிருபை இருக்கா? ஜெபிக்கணும் ஆவியில். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த கிருபைக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அது எப்படி இருக்கும்னா, நான் சொல்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. இன்றைக்கி நான் ஜெபிக்கிறேன், ஜெபிக்கும்போது அபிஷேகமே வரமாட்டேங்க, ஆவியானுடைய அணுவுமே வரமாட்டேங்க. நானா ஜெபிக்கிறேன்னு வைங்களேன், அன்னைக்கு அந்த நாள் எனக்கு வேதனையான நாளாக மாறும். இப்போ நான் ஜெபத்தில் வேற நிலையை பற்றி பேசுகிறேன், அடிப்படையை பேசலை. என்னது? ஜெபிக்கும் போது என் கூட ஆண்டவர் சஞ்சரிக்கிற அனுபவம் இன்னைக்கு ஜெபத்தில் எனக்கு கிடைக்கலன்னா அது எனக்கு வேதனையாக மாறுது. ஐயோ நான் என்ன தப்பு பண்ணேன்? அதை அலசி ஆராய்ஞ்சு சரி பண்ணி மறுநாள் அந்த பிரசன்னத்தை உணர்ந்த பிறகுதான் நிம்மதியாகுது. அப்போ இந்த பிரசன்னம், என்னை ஜெபம் பண்ணும்போது பிரசன்னம் கிடைக்கணும், ஆண்டோடைய பிரசன்னத்தை உணரணும். இதெல்லாம் என்னைய தேட வைக்கிறது எது? உங்கள் மேலே என் மேலே என்ன இருக்கணும்னா, தேவ கிருபை இருந்துட்டா நீங்கள் ஜெபிக்கிறவங்களா நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க? மாறிடுவீங்க. மாத்திரமல்ல, ஜெபிக்கிற நீங்கள் அதில் ரொம்ப ஆனந்தம் உள்ளவங்களாம் என்ன செஞ்சிருவீங்க? மாறிடுவீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், நினைவுபடுத்தி மட்டும் லேசாக விடுறேன். பவுலும் சீலாவும் எங்கே வச்சு ஜெபிச்சாங்க? எந்த சூழலில் இருந்தாங்க? ஸோ கைதியாக தான் இருந்தாங்க. ஆனால் எப்படி இருந்தாங்க? கையையும் காலையும் எப்படி கட்டி போட்டிருந்தாங்க? பின்னுக்கு, காலை பின்னுக்கு வளைச்சி, அந்த காலோட இந்த கையை பேசுகிற வருதா இப்படி பின்னு கையை கொண்டு காலை வளைச்சி கட்டி போட்டிருந்தாங்க. ஏன்னா நல்லா அடியை கொடுத்தான் போட்டிருந்தாங்க. அந்த நிலையில் அவர்கள் சிறையில் ஆண்டவரை நோக்கி ஜெபிச்சாங்களா? எதுக்கு ஜெபிச்சாங்க? அதுக்கு ஏதாவது இன்டென்ஷன் இருந்ததா? அவங்க ஜெபிச்சதுக்கு ஏதாவது விண்ணப்பம் இருந்துச்சா? அன்னைக்கு அந்த ஜெபத்தில் எந்த விண்ணப்பமும் கிடையாது. ஆனால் ஜெபிச்சாங்க. ஏன்னா அந்த வேதனையில் அவங்களுக்கு இருந்த ஒரே ஆனந்தம் ஜெபம் மட்டும்தான், இல்லையா? அந்த வேதனையில் ஜெபிக்கும்போது அந்த வேதனையை மறக்கிறாங்க. எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் பயங்கர மனவேதனையில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உங்களை மறந்து ஜெபிக்கும் போது அதெல்லாம் எனக்கு மறந்து போச்சு பிரதர் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறீங்க. அதான் ஜெபத்தில் கிடைக்கிற ஆனந்தம். அதனால தான் அவங்க அந்த இடத்துல ஜெபிக்கிறாங்க. தெரியுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? நம்ம புத்தி மாதிரியே யோசிப்போம். அவங்களையும் அவன் ஜெபிச்சாதான் கட்டு உடையன்னு ஜெபிச்சாங்கன்னு. அதுக்கு அவங்க அதுக்கு எதிர்பார்ப்பே கிடையாது. கட்டு உடையணும், விலங்கு உடையணும், வெளியே போகணுங்கிற எதிர்பார்ப்பே கிடையாது. அவங்க எதுக்காக ஜெபிச்சாங்க தெரியுமா? அந்த வேதனையை மறக்கணும்னா ஜெபிக்கும் போது அவங்களுக்கு என்ன கிடைக்குது? ஒரு பயங்கரமான ஒரு ஆனந்தம் கிடைக்கும். ஹல்லேலூயா. அந்த ஆனந்தத்துல இந்த வேதனை அவங்க என்ன செய்யறாங்க? மறக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. திருத்தூதர் பணிகளில் மக்கத்தோனியா மக்களை பற்றி யாராவது படிச்சிருக்கீங்களா? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? படித்தவங்க கைது. மக்கத்தோனியா மக்கள் அவங்க எப்படிப்பட்ட மக்களாக இருந்தாங்க? விவிலியத்தை ஆராய்ச்சி பார்க்குறவங்க இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் கூட இருந்துச்சு. என்னது? அவங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தாங்க. மக்கத்தோனியா மக்களை குறித்து என்னை நீங்கள் பேச சொன்னீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் பேசுவேன். அவங்ககிட்ட இருக்கிற பண்புகள், அப்படிப்பட்ட பண்புகள் எழுதியிருக்கு பைபிளில். அவங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தாங்க. அதில் அவங்ககிட்ட ரொம்ப முக்கியமான பண்பு எப்படிப்பட்ட பண்பு? ஜெபிக்கிறவங்களா இருந்தாங்க. சொல்லுங்க, எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? ஜெபிக்கிறவங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கையை உயர்த்தி ஹல்லேலூயா. வலது கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்டவங்க தான் விவிலியத்தை ஆராய்வாங்க, விவிலியத்தில் தியானமாக இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. சரி, இந்த மக்கத்தோனியா மக்கள் ஜெபிக்கிறவங்களா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதைத்தான் பவுலும் எழுதுறாரு. அவங்க மேல தேவனுடைய கிருபை இருந்தது. அதனால மக்கத்தோனியா மக்கள் ஜெபிக்கிறவங்களா இருந்தாங்க. அதனால வேதத்தை ஆராயறவங்களா இருந்தாங்க. அப்போ இங்க வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் அத்தியாவசியம், நீங்க தேவ கிருபையினால இந்த மத்தியானம் நிரப்பப்படணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க?
நீங்கள் தேவ கிருபையினால் நிரப்பப்பட்டுட்டீங்கன்னா ஆவியானவர் அந்த ஜெபிக்கிற ஒரு மனநிலைன்னு நாம் சொல்கிறோம். சிஎஸ்ஐ மொழிபெயர்ப்பில் ஆவின்னு சொல்கிறாங்க, ஒரு அபிஷேகங்கிறாங்க. அதை அந்த மனநிலையை, அந்த ஆவியை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு இப்போ ஊற்றி தருவார். ஜெபிக்கிற ஆவி, கிருபையினால் நிறைக்கப்பட்டவங்களாக இருந்துக்கிட்டு நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் உங்களுக்கு எப்படி ஆயிரும் தெரியுமா? எப்போ முடிப்பீங்க அப்படிங்கிற சூழலே தெரியாது. அப்படியே ஆண்டவரை ஆராதிச்சு போய்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எல்லாம் வலது கரங்களை உயர்த்தி இயேசுவே உமக்கு ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னை மரியிடத்தில் வானதூதர் வந்து அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உடனே என்று சொன்னாங்க இல்லையா? அதுக்கப்புறம் அன்னை மரியாவை குறித்து நிறைய படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? அவங்க ரொம்ப ஜெபிக்கிறவங்களா இருந்தாங்கல்ல, ஜெபிக்கிறவங்களா இருந்தாங்களா இல்லையா? இங்கே எத்தனை பேர் மரிய வால்டோ அந்த புத்தகம் படிச்சிருக்கிறீங்க? ஒன்று, 2 பேர். அதில் படிச்சிருக்கீங்களா? அன்னை மரியா அதுக்கு ரொம்ப ஜெபிக்கிறவங்களா ஆயிட்டாங்க. எப்போ? கிருபை நிரம்ப பெற்றதால் தானே. சரிதானா? என்ன புரியலையா? மாதாவை கண்டு தூதர் சொன்ன வார்த்தை என்ன? பிரதர் நீங்கள் மாற்றி சொல்கிறீங்களேங்கிறீங்களா? அருள்ங்கிற தமிழ் வார்த்தையை தான், கிருபைங்கிற தமிழ் அந்த சமஸ்கிருத வார்த்தையை தான் என்னவா மாற்றிருக்கிறோம் தமிழில் அருள். அப்போ கிருபை நிறைந்தவரே, அருள் நிறைந்தவரே. எப்போ மாதாவுக்குள்ள அருள் நிரம்பிச்சோ, கிருபை நிரம்பிச்சோ, அப்போ அவங்க எப்படிப்பட்டவங்களா மாறிட்டாங்க? ஜெபிக்கிறவங்களா என்ன செஞ்சிட்டாங்க? மாறிட்டாங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது இந்த நேரத்தில்? அல்லேலூயா. அப்போ அவசியம் என்னது? தேவ கிருபை, அந்த அருள் உங்களில் நிரம்பிட்டுனா, இங்கே வந்திருக்கிற உங்களை நிரம்பிட்டுனா, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஜெபிக்கிற ஒரு குடும்பமாக நீங்கள் என்ன செய்திருவீங்க? மாற்றம் அடைவீங்க. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஜெபம் உங்களுக்கு இன்பமாக மாறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற இந்த கிருபையின் அனுபவம் அப்படியே உங்கள் கணவர்கிட்ட, உங்கள் மனைவிட்ட, உங்கள் பிள்ளைகள்கிட்ட பற்றி பரவும். ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஜெபிக்கிறவங்களா உருமாற்றம் அடையணும் நாம. ஜெபம் நமக்கு என்னவா மாறணும்? இன்பமா என்ன செய்யணும்? மாறணும். இதெல்லாம் ஏன்? அப்பந்தான் உங்க குடும்பம் விண்ணக குடும்பத்தோட என்ன செய்யப்படும்? இணைக்கப்படும். சரிங்க, இது எல்லாத்துக்கும் அடிப்படை நாதமா இருக்கிறது எது? அதான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேக அனுபவத்துக்குள்ள வந்தாதான் இது எல்லாமே உங்களுக்கு அனுபவமா கிடைக்கும். சொல்றது விளங்கிட்டா? சரி, எல்லாரும் எழும்பி நில்லுங்க. நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஜெபிச்சுட்டு நம்முடைய இடைவேளைக்கு நம்ம போகலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் இப்போ கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்துதிக்கணும்ல. உங்களை இந்த ஒரு வகையான ஒரு கட்டுப்பாட்டின் ஆவிக்குள்ள வைக்காதீங்க. ஆவியில் அனல் கொண்டு ஜெபிக்கணும். நம்ம கொஞ்சம் பேர் எப்படி இருக்கிறோம்னா, அருங்குடையாளர்கள் எப்படி இருக்கோம்னா, இந்த கீபோர்டு சவுண்டில் ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க. கீபோர்டு இல்லைன்னா ஜெபிக்க மாட்டாங்க, அப்படி ஆயிடுவாங்க. அதெல்லாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. கீபோர்டு இருந்தாலும் இல்லாட்டாலும் என்ன பண்ணணும்? அதுதான் உண்மையான ஜெப அனுபவம். அப்புறம் அருங்குடையாளர்களை குறித்து ஒரு விமர்சனம் இருக்குது. இவங்க சும்மா சும்மா எமோஷ்னல் ஆவாங்க அப்படின்ட்டு. இது ஒரிஜினல் ப்ரேயர் கிடையாது, இதெல்லாம் உணர்ச்சினால் வரக்கூடிய ஜெபம் அப்படின்னு சொல்லி. அப்படியா? அப்படின்னா உண்மையுள்ள ஆவியானவரை நாம் அனுபவிக்கணும் இனி வரும் நாட்களில். ஹல்லேலூயா. நான் சொல்ல ஒரு கருத்தை தான். அதனால் ஒரு கட்டுப்பாட்டின் ஆவிக்குள்ளே நிற்காம கண்ணை மூடி தேவனை அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணலாம். நீங்கள் கை கும்பிட்டு தான் இருக்கணும்னு ரூல்லாம் கிடையாது. நீங்கள் கையை தொங்க போட்டுருக்கலாம், கையை விரிச்சு பிடிச்சிட்ருக்கலாம். நான்லாம் துதிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படி கையை அப்படி சும்மா அப்படி அசைச்சிக்கிட்டே இருப்பேன்.
ஆனால் சுச்சிட்டே இருப்பேன். அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸு. அதனால் இப்படி இருந்து தான் ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் திருப்பள்ளியில் வழிபாடுகளில் இருங்க, நோ ப்ராப்ளம். இந்த ஸ்துதிக்கும் போது உங்கள் சுதந்திரம் தான். ஆனால் நீங்கள் முழு மனதும் தேவனை என்ன பண்ணணும்? அவரை ஆராதிக்கணும், ஸ்துதிக்கணும். ஹல்லேலூயா. ஸோ அதனுடைய முதல் அனுபவம், நாவை திறந்து அவரை என்ன பண்ணணும்? இங்கே இருக்கிற எல்லாரும் ஸ்தோத்திர ஆண்டவரை, ஸ்துதிக்கிற ஆண்டவரை என்ன ஜெபிக்கணும். நீங்கள் அமைதியாக ஜெபிக்கிற அனுபவம் உள்ளவங்களாக இருக்கலாம். ஆனால் இந்த நேரம் நாவை திறந்து ஆண்டவரை புகழுங்க, ஆண்டவரை புகழுங்க. ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம், அது ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஜெபிக்கிற அனுபவம் உள்ளவங்க, அபிஷேக அனுபவம் உள்ளவங்க என்ன பண்ணுங்க, இங்கே வந்திருக்கிற தியானத்துக்கு வந்திருக்கிற எல்லாரும் உங்களை மாதிரி அனுபவத்தை அவங்களும் இந்த தியானத்தில் பெற்றுக்கிட்டு தான் திரும்பணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த அனுபவம் ஒருவேளை இப்போ கிடைக்கலாம், சாயந்தரம் கிடைக்கலாம், நாளைக்கு கிடைக்கலாம், எது நேரம்னாலும் கிடைக்கலாம். ஆனால் யாரும் இந்த இடத்துலேருந்து வெறுங்கையா திரும்பக்கூடாது. ஹல்லேலூயா. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், நாங்கள் துதிப்போம் துதிப்போம் துதித்து கொண்டே. அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா, ஆனந்தமே அல்லேலூயா, ஆனந்தமே அல்லேலூயா, ஆனந்தமே. கரம் தட்டி கரம் தட்டி எல்லாம் சேர்ந்து கரம் தட்டி பாடுவோம். இந்த ஒரு வரியை பாடுவோம். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், நாங்கள் துதிப்போம் துதிப்போம் துதித்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. ஆனந்தமே ஆனந்தமே அல்லேலூயா, அல்லேலூயா, ஆனந்தமே ஆனந்தமே அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், நாங்கள் துதிப்போம் துதிப்போம் துதித்து கொண்டே இருப்போம். ரெண்டு கரங்களை உயர்த்தி கொண்டு எல்லாரும் ஹல்லேலூயா, ஆராதனை ஹல்லேலூயா, அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்துதிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா சகோதரர்களும் கரங்களை உயர்த்தி கொண்டு ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உச்சுங்க ஆண்டவரே. ஓ ஆவியானவரே, இப்பொழுது வந்து உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக, உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக, உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. அபிஷேகத்தினுடைய சக்தியினால் நிரப்புவீராக, நிரப்புவீராக. உம்முடைய கிருபையினால் நிரப்புவீராக. உம்முடைய குடும்ப விண்ணக குடும்பத்தோட இணைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அபிஷேகத்தின் சக்தி உம்முடைய பிள்ளைகளை நிறைக்கட்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா, நீரே நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அமருங்க.